மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்யுங்கள். நிச்சயம் நல்ல நேரம் மட்டுமில்லாமல் உங்கள் விதி மாறும் நேரமாகவும் இந்த காலகட்டம் அமையிருக்கு. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய தினத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுன ராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகை இந்த வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும், வைகாசி அமாவாசை 2025 திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இங்கே பார்க்கலாம். அந்த வகையில பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் 12 மாதங்களில் இரண்டாவது மாதமான வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போல விசேஷமானதாகும். ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி, விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும், வைகாசி அமாவாசை 2025 திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இங்கே பார்க்கலாம். இந்த வகையில் வைகாசி அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி நேரம் என்ன என்று பார்க்கும்போது, வைகாசி அமாவாசை 2025 மே 26 அன்று வருகிறது. வைகாசி அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் மே 26, 2025 11:30 AM. வைகாசி அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் மே 27, 2025 காலை 9:10 மணி. அது மட்டுமில்லாமல் இந்த மே மாதம் வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசை திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. வைகாசி அமாவாசை 2025 ஆண்டு கிரகங்களுடைய சேர்க்கை என்ன என்று பார்க்கும்போது, சந்திரன் உச்சம் பெறும் நாளில் 2025 வைகாசி அமாவாசை அன்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. அது மட்டுமில்லாமல் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையாக உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேர்ந்து சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படும். அதாவது ரிஷபராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் போது இந்த வைகாசி அமாவாசை திதி தோன்றும். இந்த அமாவாசை நாளில் மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது, மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்று இந்த வைகாசி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைகிறது. அன்றைய தினம் ஒரு அரச மரத்தில் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அதே போல அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்து
சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வரும் இடையூறுகள் தாண்டி வர உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சனி கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கும். சனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்கவும். அப்படி செய்வதன் மூலமாக கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவை நீங்கும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். நீரில் எள்ளை கரைத்து விட்டு வேண்டிக் கொள்ளலாம். இதனாலும் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடாது. வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 23 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் தானம் செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். அதாவது குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும். அந்த வகையில மிதுன ராசினியர்கள் இந்த வைகாசி அமாவாசையான இன்றைய நாள்ல திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக நடைபெறாது என்றிருந்த காரியங்கள் கூட எளிதில் நடைபெற்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது. அதே போல உறவினர்களுடன் இருந்த பகை மாற இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் வசித்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. புதிதாக படித்து முடித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு பணி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்கு. அரசியல் துறையினருக்கு செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல அரசியலில் முக்கிய பொறுப்பொன்று உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இக்காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.